அபிரகாம் கடந்த 5 மாதங்களாக திகார் சிறையில் இருந்த பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் முக்கிய தலைவரும் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளுமான கவிதாவுக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் கவிதாவுக்கு இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. டெல்லியில் மதுபான முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மற்றும் கவிதா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 2 முறை ஜாமீன் வழங்கப்பட்டு மீண்டும் அவர் சிறையில் இருக்கிறார். மணீஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட கவிதா தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் B.R. கவாய் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த ஜாமீன் மனுவை விசாரித்து 5 மாதங்களுக்கு பிறகு கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை மற்றும் CBI ஆகிய 2 துறைகளின் சார்பாக டெல்லி மதுபான கொள்கை ஊழல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய அரசியல் தலைவர்களில் கவிதாவும் முக்கியமான அரசியல் தலைவராக திகார் சிறையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது அரசியல் ரீதியாக சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் கவிதாவின் ஜாமீன் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் B.R. கவாய் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அவருக்கு இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 5 மாதங்களாக சிறையில் இருந்த கவிதா இதன் மூலம் ஜாமீனில் விடுதலையாவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அமலாக்கத்துறை இந்த வழக்கில் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரை கைது செய்திருந்த சூழ்நிலையில் இருவருக்கும் ஜாமீன் கிடைத்த நிலையில் 3வது நபராக கவிதாவுக்கும் ஜாமீன் கிடைத்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவாக பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.